உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இதே இடத்துல பல கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறது. பெரும் திரளான மக்கள் திரண்டு வந்து அந்த கூட்டத்தை கேட்கிறார்கள், அங்கு பேசப்படுகிற கருத்துக்களை உள்வாங்குகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் விரும்பி வந்தவர்களா என்று கேட்டால் இல்லை, அவர்கள் காசு கொடுத்து அழைத்துக் கொண்டு வரப்பட்டவர்கள். அதனால்தான் இந்த மக்கள் என்ன நினைத்தார்கள்? படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவும் ஆற்றலும் பெற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னார், அரசியல் என்று சொன்னாலே அது சாக்கடை, அரசியல் என்று சொன்னாலே அது அயோக்கியர்கள் நடமாடுகிற இடம், அரசியல் என்று சொன்னாலே அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது, அது பொய் சொல்லுவதனுடைய கூடாரம் என்று படித்தவர்களும் பண்புள்ளவர்களும் ஒதுங்கி இருந்தார்கள். அரசியல் பக்கம் படித்தவர்கள் செல்ல மாட்டார்கள். அரசியல்வாதி தேர்தல் வந்தா கையெடுத்து கும்பிட்டு கூல கும்பிடு போட்டு நரேந்திர மோடி அவர்கள் கும்பிடுவார் பாருங்க, அப்படி கீழே குமிஞ்சு கும்பிடுவார். அதுக்கு பேர் தான் கூல கும்பிடு, திருட்டு கும்பிடு, அயோக்கியத்தனமான கும்பிடு. அந்த கும்பிடு போட்டு காலை பிடிப்பான். அதிகாரத்தை மக்கள் கொடுத்து விட்டார், எம்எல்ஏ ஆயிட்டா, எம்பி ஆயிட்டா, காலத்தை பிடிச்சு நெருக்கி தூக்கி வீசுவான். அதனால் அரசியல் என்று சொன்னாலே தீண்டத்தகாதது, நமக்கு ஒத்து வராது, அது நாகரிகமற்றது என்று தமிழகத்திலும் மக்கள் ஒதுங்கி இருந்தார்கள். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவும் ஆற்றலும் பெற்றவர்கள் விலகி இருந்தார்கள். ஆனால் என் அன்பான சொந்தங்களை, மணலை திருடுறவன் யாரு அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதி. மலையை வெட்டி விற்கிறவன் யாரு அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதி. தண்ணிய பாட்டில அரைச்சு விற்கிறவன் யாரு? அரசியல்வாதி. அப்படின்னா இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா என்றால் இல்லை, இவையெல்லாம் அயோக்கியத்தனமானவை. மழையை வெட்டி விட்டா என்ன ஆகும்? மழை பெய்யாது. மழை பெய்யாட்டி பூமியில தண்ணி கிடைக்காது. தொடர்ச்சியாக இந்த பூமிக்கு தண்ணி கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்னாகும்? முழு பூண்டு பூச்சி எல்லாம் செத்து போகும். முழு பூண்டு பூச்சி எல்லாம் செத்தால் மனிதனும் செத்து போவான், மனிதன் உயிர் வாழ முடியாது. அதனால எது முக்கியம்? மழை முக்கியம், மேற்கு தொடர்ச்சி மழை முக்கியம், இங்க இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் முக்கியம், காடுகள் முக்கியம், பசுமை காடுகள் ரொம்ப முக்கியம். ஏன்? அவைதான் மழையை அறுவடை செய்து கொண்டு வரும், இந்த பூமிக்கு தண்ணியை கொண்டு வரும். மேகங்களை அறுவடை செய்து மலைகள் தான் தண்ணியை கொண்டு வரும். ஆகவே மழையை வெட்டி விற்க கூடாது. விற்கிறவன் யாரு? அரசியல்வாதி. ஆற்றிலே கிடக்கிற மணலை அள்ளி விற்க கூடாது. ஏன்? மணலை அள்ளி விற்று விட்டால் ஆறு செத்துவிடும். ஆறு செத்து விட்டால் விவசாயத்துக்கு தண்ணி வராது, தென்பெண்ணை ஆறு வற்றிவிடும். என் அன்பான உறவுகளை, இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒருத்தன், கூர்ந்து கவனித்த ஒருத்தன், தமிழகத்தின் மேடைகள்ல 2000 மேடையில முற்போக்கு கருத்துக்களை, தந்தை பெரியாரின் கருத்துக்களை முழங்கி கொண்டிருந்த ஒருத்தன் சுயமா சிந்திச்சான். அரசியல் என்பது அறிவாளிகளுக்கானது, அரசியல் என்பது படித்த பிள்ளைகளுக்கானது, அரசியல் என்பது இளைய தலைமுறையினருக்கானது என்று ஒருத்தன் சிந்தித்தான். அவன் எழுந்து நின்றான். தமிழகத்திலே ஒற்றை குரல் எடுத்து தொண்டை தண்ணி வத்த கத்தினான். அவன்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அரசியல் என்பது படித்தவர்களுக்கானது, அரசியல் என்பது அறிவும் ஆற்றலும் பெற்றவர்களுக்கானது என்பதை தமிழகம் முழுவதும் பம்பரமா சுத்தி பரப்புரை செய்தான். உலக அரசியலை பேசினான். உயிர்மை நேயத்தை முன்வச்சான். கேள்வி எழுப்பினா, உனக்கு தண்ணி வேணும்னா 1000 அடியில போர் போட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறியே, காடுகள்ல இருக்கிற குரங்குகள் எப்படி தண்ணி குடிக்கும்? அணில் எப்படி தண்ணி குடிக்கும்? பறவை எப்படி தண்ணி குடிக்கும்? நீ மலைகளை வெட்டி வித்து விட்டால், மழை பெய்யாமல் மழை பொய்த்து விட்டால், மழை பெய்யாவிட்டால் பறவைகள், விலங்குகள், யானை, புலி, கரடி, சிங்கம் எப்படா தண்ணி குடிக்கும் என்கிற கருத்தை தமிழக இளையோர் மத்தியிலே தொடர்ச்சியாக விதைத்தான் செந்தமிழன் சீமான். சீமானுடைய பேச்சை உள்வாங்கிய தமிழ் இளைஞர்கள், தமிழ் தங்கைகள், தமிழ் தம்பிகள் பெரும் படையாக எழுந்து நின்றான்.
இவன் சொல்லுவதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. இதுவரைக்கும் அரசியல் என்று சொன்னால் பொய் சொன்னார்களே. அரசியல் என்று சொன்னால் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ஏதோ பேசுறானே புரியாம, ஒருத்தன் நம்ம பிரச்சனையை பேசுறானே புரியுறது மாதிரி பேசுறானே அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறை பிள்ளைகள், படித்தவர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், படித்த பிள்ளைகள் காது கொடுத்து கேட்டார்கள். இளைய தரங்களிலே சீமான் பேச்சை கேட்காமல் நான் தூங்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு சீமானினுடைய பேச்சை ஒவ்வொரு நாளும் படித்த பிள்ளைகள் காது கொடுத்து கேட்டார்கள். என்ன நடந்துச்சு? ஒரு பெரும் புரட்சி, ஒரு பெரும் புரட்சி இந்த மண்ணிலே நிகழ்ந்தது. பெரும் படையாக சீமான் ஒரு பெரும் படையை கட்டி எழுப்பினான். இன்னைக்கு 40 தொகுதியில 40 பேரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறான். என் அன்பான உறவுகளை, அதுல 16 பேரு எம்பிபிஎஸ் டாக்டர், 16 பேர் படிச்சவன், பொறுக்கி கிடையாது, அயோக்கியம் கிடையாது, கொலை செய்த ஒரு ரவுடி கிடையாது, காவல்துறையில கம்ப்ளைண்ட் இருக்கிறவன் கிடையாது, காவல்துறையால் தேடப்படுற அயோக்கிய நாய் ஒருத்தம் கூட கிடையாது. எல்லாரும் படிச்சவன். 16 பேர் டாக்டர், 10க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், பட்டம் வாங்கினவன். ஒரு விவசாயியா இருந்தாலும் அந்த வேட்பாளர் பட்ட மேற்படிப்பு படித்தவனாக இருப்பான். நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள். தேர்தல் களத்துல இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் நிறுத்தி இருக்கிறான். பொறுக்கிகளும் ரவுடிகளும் அயோக்கியர்களும் கொலை செய்தவர்களும் குற்றவாளிகளும் நடமாடிய இடத்தை என் அண்ணன் செந்தமிழன் சீமான் தூய்மைப்படுத்தி இருக்கிறான். 60 வருஷமா யாராவது ஒரு நல்லவன் தேர்தல் களத்தில் நின்று இருக்கனா? யாராவது ஒரு படிச்சவன் தேர்தல் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பிஏ பிஎஸ்சி எல்லாம் வரும். அது எப்படி வருதுன்னு நமக்கே தெரியாது. பிஏ பிஎல் வரும், அது எப்படி வருதுன்னு நமக்கே தெரியாது. எப்படி தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரனா இருப்பானோ, தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் 5 வருஷத்துல 1000 கோடிக்கு சொந்தக்காரன் அவன் வர அந்த மாதிரி. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான கட்சி, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற பிள்ளைகளின் கட்சி. இந்த கட்சி 40 தொகுதியிலையும் படித்தவனை நிறுத்திருக்குல்ல, அவன் எவனுக்கும் கொள்ளையடிக்கிற நோக்கம் கிடையாது. நேர்காணல் பண்ணுவாங்க. என்ன நேர்காணல் பண்ணுவான்? எத்தனை கோடி செலவு பண்ணுவேன்னு கேட்பான். சொல்லுவான் 10 கோடி செலவு பண்ண நினைக்காங்க. திமுக அதிமுக இந்த கூட்டணி இருக்கு பாருங்க, இந்த கூட்டணி கட்சிகள் தான் கூப்பிட்டு நேர்காணல் பண்ணும். என்ன நேர்காணல் பண்ண? எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுப்பேன்னு கேட்பான். அவன் கட்சிக்கு நான் 5 கோடி கொடுப்பையா, நான் 25 கோடி செலவு பண்ணுவையா அப்படின்னு. அதே தொகுதியில் இருக்க இன்னொருத்தன் வருவான், ஐயா நான் 10 கோடி கொடுப்பையா, 25 கோடி செலவு பண்ணுவையான்னு சொன்னா உடனே சீட்டை அவனுக்கு கொடுப்பான். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படியெல்லாம் நேர்காணல் செய்யாது. நீ படித்திருக்கிறியா? எத்தனை போராட்டத்துல கலந்திருக்க? இந்த மண்ணை நேசிக்கிறாயா? இந்த மக்களை நேசிக்கிறாயா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சமத்துவத்தை எப்படி நீ பேணுவாய்? அண்ணன் நான் சாதி பார்க்க மாட்டேன், சாதி ஒழிப்பு போராட்டத்தில் முதல் ஆளா நான் நிற்பேன். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்பதை நான் நடைமுறைப்படுத்துவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 16வது பிரிவு சொல்லுகிற சமத்துவத்தை நான் பேணுவேன் என்று சொல்லுகிறவனை வேட்பாளராக நிறுத்துவான். எங்க அண்ணன் செந்தமிழன் செய்வான். யோசிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த மேடையில் நிற்கிறேன். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய என் குருதி உறவுகள், என் ரத்த சொந்தங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்பதற்காகத்தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு 5 ஆண்டும், ஒவ்வொரு 5 வருஷமும் தேர்தல் வருது. ஒவ்வொரு தேர்தலுக்கும், அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருத்தருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. ஜனநாயகத்தில் ஒரு மேஜிக் இருக்கிறது. ஜனநாயகத்தில் ஒரு மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக் தெரியுமா? ஜனநாயகத்தில் அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறது. இது மக்களாட்சி. என்ன யாரு
ஆட்சி செய்யணுங்கிறத மக்கள் தேர்ந்தெடுப்பான். அதனால இது மக்கள் ஆட்சி. அப்ப ஜனநாயகத்தில் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மக்களுக்கு இருக்கு. ஆனா எது வரைக்கும் இருக்கு? ஜனநாயகத்தில் அதிகாரம் மக்களுக்கு எது வரைக்கும் இருக்கு? உன்கிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உன்னை கையெடுத்து கும்பிடுவான். உன்கிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணி துவைச்சு கொடுப்பான். உனக்கு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளைக்கு குண்டி கறி விடுவான். அயோக்கிய பேருவா. உனக்கு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் வடை சுடுவான் உன் வீட்டுல வந்து. உன்கிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் டீ ஆத்துவான். டீ கடைக்கு வந்து வெக்கம் இல்லாம. அந்த அதிகாரம் உன்கிட்ட எது வரைக்கும் இருக்கும்? அந்த அதிகாரம் போய் வாக்குச்சாவடியில கியூல நிப்பையில நின்னு வாக்குச்சாவடியில போய் ஓட்டு பெட்டியில கைய வச்சு இப்படி அமுக்குனா பீப் அப்படின்னு சவுண்ட் வரும் பாரு. அந்த சவுண்ட் வர்ற வரைக்கும் அந்த அதிகாரம் உன்கிட்ட இருக்கும். சவுண்ட் வந்துருச்சுன்னா அந்த அதிகாரம் யாருக்கு ஓட்டு போட்டியோ அவனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீ செல்லா காசு. அதுக்கப்புறம் அரசியல்வாதி 10 பைசாவுக்கு ஒண்ணு மதிக்க மாட்டான். 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டான். உள்ள போறது வரைக்கும் கையெடுத்து கும்பிடுவான். ஐயா மறந்துடாத, ஐயா மறந்துடாத, நம்ம சின்னத்தை மறந்துடாத, 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு எதையாவது ஒரு நம்பரை சொல்லுவான். ஆனா ஓட்டு போட்டு வரும்போது பாரு, உன திரும்பி கூட பார்க்க மாட்டான். உன் அதிகாரம் முடிஞ்சு போச்சு, உன் அதிகாரம் போயிடுச்சு. அப்ப மக்கள் ஆட்சி என்பது ஓட்டு போடுற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. உன் காலை பிடிப்பான். அதுக்கப்புறம் நீ கிட்ட கூட போக முடியாது. வெற்றி அடைஞ்சிட்டேன்னா கிட்ட கூட போக முடியாது. கிட்ட போனா நீ எட்டி தள்ளுவான். ரவுடிகளை கூட வச்சுக்குவான். நீ கிட்ட போக முடியாது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னேன். என்ன கேள்வி? விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வாழுகிற என் குருதி சொந்தங்களே, என் ரத்த சொந்தங்களே, உங்க பிள்ளையெல்லாம் கல்லூரியிலே படிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பள்ளியிலே படிக்கிறார்கள். கல்லூரியை நடத்துறது யாரு? சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க சிந்திச்சிருக்க மாட்டீங்க. கல்லூரிகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? பள்ளிகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? உங்ககிட்ட ஓட்டு வாங்க தானே? ஓட்டுக்காக உங்க வீடு தேடி வந்து கையெடுத்து கும்பிட்டவங்க தானே? பள்ளியில நடத்துறவங்க உங்ககிட்ட ஓட்டு வாங்கி உங்க கையெடுத்து கும்பிட்டவங்க தானே? உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தவர்கள் தானே கல்லூரியை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளையெல்லாம் அங்க போய் தானே படிக்குது. உன் பிள்ளை அங்க போய் படிக்குதான், என்ஜினியரிங் படிக்கிறான், கலை கல்லூரியில படிக்கிறான், +2 படிக்கிறான், 10th படிக்கிறான். உன் பிள்ளை படிக்கிறான்ல, இவன் ஏன் கல்லூரி நடத்துறான்? ஏன் பள்ளிக்கூடம் நடத்துறான்? ஏன் நடத்துறான்னா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் உங்ககிட்ட இருந்து புட்டுங்கணும். உன் பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு அறிவும் ஆற்றலும் பெற்று என்ன ஆயிடக்கூடாது, அவனுக்கு காசு கொடுக்காம போயிடக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்றேன், நான் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். இந்தியாவின் உயர்ந்த பதவிக்கு நான் போனேன். அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சா போக முடியாதுன்னா ஒண்ணும் கிடையாது. என் பிள்ளைய நான் அரசு பள்ளியில தான் படிக்க வச்சேன், அரசு கல்லூரியில தான் நான் படிக்க வச்சேன். இப்ப நான் சொல்றேன், கல்லூரியையும் பள்ளியையும் நடத்தி கொண்டிருப்பவன் உன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் புடுங்கிறதுக்காகத்தான் அதை நடத்திட்டு இருக்கான். அவனை பார்த்து என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டுக்கிறியா? உன் கல்லூரியில படிச்சுட்டு வெளியில வர்ற என் புள்ள, உன் பள்ளியில படிச்சுட்டு வெளியில வர்ற என் புள்ளைக்கு வேலை யாரா கொடுப்பா? விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கா? உன் புள்ள படிக்க அழைச்சு உன்னுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டானே, அவனுக்கு தெரியாதா? இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் வந்தது இல்லையா? இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் எம்எல்ஏக்கள் இருந்தது இல்லையா? இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்தது இல்லையா? ஏன் உன் புள்ள வேலை செய்யறதுக்கு ஒரு தொழிலகம், ஒரு தொழிற்சாலை, ஒரு இடம் இல்லையா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? உன்னால கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? உனக்கு கேட்கறதுக்கான தகுதியை நீ இறந்துட்ட. எப்போ ஓட்டுக்கு அவன் கொண்டாந்து கொடுத்தான் பாரு காசு, அந்த காசை எப்ப வாங்கினியோ அப்ப அவனை கேள்வி கேட்கிற தகுதிய நீ இறந்துட்ட. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நீ என்ன நினைப்பன்னா, என் குடும்பத்துல 3 பேருக்கு 3000 தானே கொடுக்குறாங்க, அதனால என்ன அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. என் அன்பான உறவுகளை, அவன் உங்க குடும்பத்துக்கு மட்டும் 3000 கொடுக்கல. இந்த தொகுதியில் 15 லட்சம் பேர் ஓட்டாளர் இருக்கிறான். இந்த தொகுதியில் வாக்காளர்கள் 15 லட்சம் பேர் இருக்கான். 15 லட்சம் பேர் இருக்கான்.
1000 ரூபாய் கொடுக்குறான். கணக்கு போடு. செல்போன் எடுத்து கால்குலேட்டர்ல தட்டு. 15 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் எத்தனை கோடியை கொடுக்குறான்? அந்த பணத்தை வாங்குற, அந்த பணத்தை கொடுத்தவன் ஓட்ட வாங்கி வெற்றி அடைஞ்ச பிறகு பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் நான் காசு கொடுத்தேன், 15 லட்சம் பேருக்கு 1000 கொடுத்தேன், பரவாயில்ல, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போயிடுவானா? போவானா? கொடுத்த காசை வட்டியோட திரும்பி பேர் அதை எடுக்கணும் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. 15 லட்சம் பேருக்கு 1000 கொடுத்திருக்கான். அந்த காசை திரும்ப எடுக்கணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? நினைப்பான்ல. அதான நியாயம். நினைப்பான்ல. எப்படி எடுப்பான்? அதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கு? எப்படி அந்த 15 லட்சம் பேருக்கும் 1000 கொடுத்தத வட்டியை முதலமா எப்படி எடுக்கிறது? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு என் அன்பான உறவுகளை, இருக்கு. இந்திய நாடாளுமன்றம், இந்திய ஒன்றிய அரசு ஒவ்வொரு தொகுதியின் மேம்பாட்டுக்கு பல கோடி ரூபாயை ஒதுக்குது. அது தெரியுமா உனக்கு? ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்குறாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் போடுறாரு, இந்த கட்டடத்தை நாங்கள் 15 லட்சத்துக்கு கட்டினோம், இந்த ரோட்டை நாங்கள் 10 லட்சத்துக்கு செஞ்சோம்னு போடுறாருல, அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு பணம்? அப்ப இந்திய ஒன்றிய அரசு ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டுக்கு எத்தனை கோடி ஒதுக்குது? ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்குதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த கோடியை வாங்கி 5 வருஷத்துக்கு இந்திய அரசு ஒதுக்குற பல பல கோடிகளை வாங்கி மக்களுக்கு சேவை செய்வாரா? மக்களுக்கு தொழிற்சாலை கட்டுவாரா? உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க படிச்சுட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்கான தொழிற்சாலையை அவர் கட்டுவாரா? அவருக்கு இழிச்சா வேணா கட்டுறதுக்கு? அந்த பணத்தை திருடுவார். அந்த இந்திய அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கிற பணத்தை கொள்ளையடிப்பார். அந்த மக்கள் பணத்தை ஆட்டையை போடுவார். அப்புறம் எப்படி வரும்? அப்புறம் எப்படி வரும்? எப்படி தொழிற்சாலை வரும்? படிச்ச பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போவான்? வேலை வேணும்னா எங்க போறான்? பாவம் பெங்களூருக்கு போறான். அப்பா அம்மா மாமன் மச்சான் எல்லாரும் இங்க ஊர்ல விட்டுட்டு அவன் பெங்களூருக்கு போறான். இங்க இருந்து மும்பைக்கு போறான். படிச்சு முடிச்சுட்டு, படிச்சது விழுப்புரத்துல அரசியல்வாதியினுடைய கல்லூரியில, அரசியல்வாதியினுடைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அப்பா அம்மா சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்துட்டு அவன் எங்க போறான்? மும்பைக்கு வேலைக்கு போறான், சென்னைக்கு வேலைக்கு போறான், பாண்டிச்சேரிக்கு வேலைக்கு போறான். உங்க பிள்ளைக்கு சென்னையில வேலை இருக்கு, பெங்களூர்ல வேலை இருக்கு, பாண்டிச்சேரியில வேலை இருக்குங்க. ஆனா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில வேலை கிடையாது. யோசிங்க. அவர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி உங்கள் ஓட்டுக்கு வாக்கு கொடுக்காது, வாக்குக்கு காசு கொடுக்காது. நாம் தமிழர் கட்சி என்ன செய்யாது? வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காது. ஆனா என்ன செய்யும்? ஒன்றிய அரசு இந்த மக்கள் இந்த தொகுதி மேம்பாட்டுக்கு ஒதுக்கி கொடுக்கிற தொகைய ஒத்த ரூபாயை கூட திருடாம அப்படியே செலவு பண்ணுவோம். அப்படியே செலவு பண்ணுவோம். இந்த தொகுதியில் இருக்கிற நான் வெற்றி அடைந்தால் எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய என் படித்த என் தம்பி தங்கைகள் வருஷத்துக்கு 1000 பேரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத வைப்பேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வைத்து அவர்களை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் எக்ஸாம் எழுத வச்சு அவர்களை குரூப் 1 ஆபீசர்ஸா மாற்றுவதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வேன். ஏனென்றால் நான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி. மக்களுக்காக கூட்டணி வைக்கிறாங்களே, தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கிறாங்களா, அதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்னது? தேர்தல் வந்தா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இப்ப புதுசா ஒரு கூட்டணி, அது என்னது? பிஜேபி கூட்டணி. அது என்னது? ஏன் அது திமுக கூட்டணி? திமுக தலைவர், அதனால திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி, அதிமுக தலைவர், அதனால அதிமுக கூட்டணி. பிஜேபி கூட்டணி, பிஜேபி தலைவர், அதனால பிஜேபி கூட்டணி. சரி, ஏன் என்ன தலைவர்? தலைவர் எல்லாம் என்ன செய்வாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. கூட்டணி என்பது கொள்கைக்கானதா? கூட்டணி என்பது மக்களுக்கானதா? கூட்டணி என்பது இந்த மாநிலத்தின் நலனுக்கானதா? இந்த உரிமைகளை, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கானதா? இல்லை என் அன்பான நண்பர்களே, அது ஒரு லாப நஷ்ட கணக்கு. கூட்டணி என்பது ஒரு லாப நஷ்ட கணக்கு, சந்தர்ப்பவாதம், அரசியல் தன்னலம், செல்பிஷ்னஸ்.
கூட்டணி என்பது ஒரு அயோக்கியத்தனமானது. எப்படி கூட்டணிக்கு நான் சொன்ன தலைவர், இந்த தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டணிக்கு வர்ற கட்சிக்கு சீட்டு ஒதுக்கி கொடுக்கணும். ஒரு சீட்டுக்கு 20 கோடி இல்லைன்னா 25 கோடி கொடுக்கணும். நம்ப முடியுதா உங்களால? கூட்டணி அமைச்சுக்கிட்டு வந்து எங்கள் கூட்டணி கட்சின்னு வரிசைய பிச்சைக்காரன் மாந்தி எடுத்தது மாதிரி 10 கோடியை கட்டிட்டு வர்றானே, அவெல்லாம் என்ன செஞ்சுட்டு வர்றான்? ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் இல்லைன்னா 25 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வர்றான். யோக்கியனாவ? யோக்கியர்களா? மக்களின் நலனுக்கானவர்களா அவர்கள்? இல்லன்னு வந்து சொல்லுங்க. ஒரு மதிப்புக்குரிய ஐயா வைகோ வயோதிகம் காரணமா சமீபத்தில் உளறிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இன்னமும் தொகுதியும் தொகையும் முடிவாகவில்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன உளறிட்டாரு? இன்னமும் தொகுதியும் தொகையும் முடிவாகலைன்ட்டார். பாவம் ஐயா. நான் கல்லூரியில படிக்கும் போது அவருடைய பேச்சுக்கு பெரும் அடிமை. ஆனா இன்னைக்கு வயோதிகத்துல அவர் ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்னது? தொகுதியும் தொகையும் முடிவாகல அப்படின்னு. வைகோ அவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டா திமுக அவருக்கு 20 கோடி 25 கோடி கொடுக்கும். ஒருத்தருக்கு 5 தொகுதி கொடுத்துச்சு அப்படின்னா திமுக அவர்களுக்கு 100 கோடி கொடுக்கும். அதேதான் அதிமுகவும், அதேதான் பாஜகவும். அப்ப கூட்டணி என்பது இழிவானது இல்லையா? கூட்டணி என்பது நாடகம் இல்லையா? கூட்டணி என்பது ஒரு தன்னலம் இல்லையா? கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம் இல்லையா? கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றுகிற செயல் இல்லையா? அது அசிங்கம் இல்லையா? அது கேவலம் இல்லையா? கூட்டணி வச்சுட்டு வர்றது வெட்கம் இல்லையா? யோசிங்க. கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கிறது ஏதோ கௌரவம் இருக்கிறதா வர்றிய, கௌரவம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு மக்களை சந்திக்க வர்றிய. கூட்டணி என்பது அவமானகரமானது. கூட்டணி என்பது அசிங்கமானது. நான் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன். மதிப்புக்குரிய எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு எந்த கொள்கையும் சொல்லிக் கொடுக்கலையா? எந்த கொள்கையும் சொல்லிக் கொடுக்கலையா? ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு எந்த தத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கலையா? எதையும் சொல்லிக் கொடுக்க, மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கலையா? 5 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்றீங்களே, இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அந்த நல்லதை எடுத்து சொல்லி தனிச்சு போட்டிடலாமே, தனிச்சு போட்டிடலாமே. ஏன் அந்த தைரியம் வரல? ஏன் 10 கட்சி கூட்டணி வைக்கிற? அப்ப நீ ஏதோ மக்களை பார்த்து பயப்படுற, மக்களுக்கு ஏதோ மக்களை ஏமாத்திருக்க, இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏதோ நீ ஏமாத்திருக்க, நிறைவேற்றல. அதனால என்ன செய்யற? தனிச்சு மக்களை சந்திப்பதற்கு உனக்கு அச்சம். அதனால என்ன செய்யற? கூட்டணி சேர்க்கிற. கூட்டணியில் ஏதாவது கொள்கை இருக்கா? இல்லை. கூட்டணிக்கு வர்றவன் எதுக்கு வர்றான்? நீ கொடுக்கிற காசுக்கு தான் வர்றான். நீ கொடுக்கிற காசை வாங்குறதுக்கு தான் கூட்டணி வர்றான். இந்த சூழ்நிலையில தான் இது 7வது தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு தனித்து நிற்கிறது. 1.5% வாக்கு வாங்கி நின்றோம், கவலைப்படல. அடுத்த தேர்தலில் 4.5%. அதுக்கு நடுவில் இடைத்தேர்தல் வந்து சென்றது. அதுக்கு அடுத்தது 7% வாக்குகளை வாங்கி தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியா வந்துச்சு. யாரு கூடவும் கூட்டணி இல்லை. யாரு கூட கூட்டணி? மக்களோட கூட்டணி. மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்றோம். 60 வருஷமா இந்த மக்களை என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினாங்களோ அதெல்லாம் பொது வெளியில எடுத்து சொல்றோம். நாங்க வேற எதுவும் செய்யல. ஒரு கூட்டணி வச்சா எவ்வளவு பணம் கொடுக்கறான்னு இந்த மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ சும்மா போய் கூட்டணியில இருக்காங்கன்னு. கிடையாது. சும்மா கூட்டணியில இருந்தா ஒரே நேரத்துல 2 கட்சி கிட்ட பேரம் பேசுவாங்களா? இது கொள்கையா? யாரு பணம் அதிகமா கொடுக்கறானோ அவங்க கூட கூட்டணி போவாங்க. அப்ப கூட்டணி வச்சுக்கிட்டு வரல யார பார்த்தாலும் உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும்? இவன் பல கோடி ரூபாயை வாங்கிட்டு மக்களை ஏமாத்த வர்றான், மக்களுக்கு எந்த நல்லையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற புரிதல் என் தமிழ் நிலப்பரப்பில் இருக்கிற என் அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வர வேண்டும். என் குருதி உறவுகளை இதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கும் கேள்வி உங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வேலைக்கு போறதுக்கான ஒரு தொழில்பேட்டை அமைச்சு கொடுப்போம். இந்த விழுப்புரம் மாநகரில் தமிழகத்திலேயே தங்க நகை செய்வது 2வது பெரும் நகரம் எது? விழுப்புரம். தங்கம் நகை செய்கிற தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருக்கிட்ட? என்ன தேர்தல் வந்தாலும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் வைக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வைக்கிறாங்க. என்ன? எங்களுக்கு ஒரு நகை சிறப்பு தொழில் பேட்டை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா குரல் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க கோரிக்கை. இதுவரைக்கும் இங்க யாரும் ஜெயித்தவர்கள் அதை காதுல வாங்கிக்கல. இந்த தென்பண்ணை யாரு?
முடியூர்ல இருந்து கழுமரம் வரைக்கும் நீங்க கட்டியிருந்த தடுப்பணை உடைஞ்சு ஒரு மழை வரும்போதும் வெள்ளம் ஊருக்குள்ள போகுது. அந்த தடுப்பணையை கட்டி கொடுக்க சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தென்பனையாற்றின் மெய்யூரில் இருந்து ஆற்காடு வரைக்கும் எங்களுக்கு ஒரு தடுப்பணை கட்டி கொடுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யல. இதை விடுங்கய்யா, இதெல்லாம் கூட போய் நின்று பார்த்து என்ஜினியர் போய் பண்ணணும். தேசஸ் தொடர்வண்டி ரயில் இங்க இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள் எல்லாம் ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறாங்க. யாருகிட்ட? எம்எல்ஏ கிட்ட வைக்கிறாங்க, எம்பி கிட்ட வைக்கிறாங்க, அமைச்சர்கிட்ட வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? எங்களுடைய பிரசித்தி பெற்ற விழுப்புரம் தொடர்வண்டி நிலையத்துல தேசஸ் ரயில் நிலைய ரயில் நின்னு போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை கூட யாருமே நிறைவேற்றலையா? அந்த கோரிக்கையை கூட யாருமே நிறைவேற்றல. ஏன்? விழுப்புரம் மாவட்டத்துல விவிஐபிகள் இல்லையா? விவிஐபி அரசியல்வாதிகள் இங்க இல்லையா? அமைச்சர்கள் இங்க இருந்ததில்லையா? எம்எல்ஏக்கள் இங்க இருந்ததில்லையா? எம்பிக்கள் இருந்ததில்லையா? நான் கேட்கிறேன். அப்படியே அந்த பாண்டிய நகருக்கு போறேன், எனக்கு இடுப்பு வலிக்குது. பாண்டிய நகர்ல ரோடு இந்த பக்கம் ஆதி தமிழர்கள் வாழ்கிற குடிகளுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்தேன். பார்த்தா ரத்த கண்ணீர் வந்து ரோடெல்லாம் அவ்வளவு மட்டமா கேவலமா இருக்கு. சாதி பார்த்து ஓட்டு போட்டா, பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டா அப்படிதான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி சொல்லுது, மு களஞ்சியம் என்ன சாதி அப்படின்னு பார்த்து நீ ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, உன் ஓட்டு எனக்கு வேண்டாம். நான் படித்தவனா, நான் நல்லவனா, நான் மக்களுக்கு நன்மை செய்வனா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடுங்க. இந்த தொகுதியில நான் கொடுத்திருக்க வாக்குறுதிகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். 10 பைசா மு களஞ்சியம் அடிச்சான் அப்படிங்கிற பேர் இருந்தா முச்சந்தில நிறுத்தி என்னை வெட்டி கொள்ள, சாட்டையார அடிச்சு கொள்ள. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரல. மக்கள் சேவை செய்ய வேண்டும். 60 வருஷமா இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. 60 வருஷமா பொய் சொல்றாங்க. திமுகவோட பொய் இன்னைக்கு நேத்து உருவானதில்ல. பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே உருவாச்சு. அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கு மக்கள் பஞ்சத்துல வாடிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி நிச்சயம் என்றார். ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்ட வாங்கினாரு. மக்கள் ஓட்டு போட்டு அண்ணாதுரை அவர்களை ஜெயிக்க வச்சாங்க. அன்னைக்கு அண்ணாதுரையை பார்த்து அண்ணாதுரை எனக்கு சொன்னாரு, ஒரு ரூபாய்க்கு நான் 3 படி அரிசி கொடுக்கிறேன் அப்படின்னா முச்சந்தியில் என்னை நிறுத்தி நான் சட்டையை கலட்டுகிறேன், சாட்டையால் என்னை அடியுங்கள் என்று தமிழகம் முழுசு மேடையில முழங்கினாரு. கொஞ்சம் அகவை வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். அண்ணாதுரை வெற்றி அடைந்து விட்டார். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கல. அப்ப ஒரு பத்திரிகையாளர் பார்த்து கேட்டார், அண்ணா மக்கள் சாட்டையோடு தயாராக இருக்கிறார்கள், நீங்கள் சட்டையை கலத்தி விட்டு முச்சந்திக்கு எப்ப வரப்போறீங்கன்னு கேட்டாங்க மக்கள். வரலாறு. அப்ப அண்ணாதுரை சொன்னாரு, நான் இதை நான் கிரீடம் என்று நினைத்தேன். இந்த முதலமைச்சர் பதவி என்பது ஒரு முள் கிரீடம். கடனா காலியாக இருக்கிறது. இந்த முள் கிரீடம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்பது லட்சியம், 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என்பது நிச்சயம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய அழுத்தம், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய அந்த சொல்லாடல்ல வந்து மக்களை மயக்குகிற, மக்களை பேச்சுக்கு மயங்கிய அகிரணிகளாக மாற்றுகிற செயல். அன்னைக்கு சொல்ற அந்த பிரார்த்தனா, அன்னைக்கு தோன்றிய அந்த ஐயக்கத்தனா இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன். தமிழ் தாயின் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன். என் அண்ணன் சந்தமலன் சீமான் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன். 1 ரூபா பணத்தை நான் அடிக்க மாட்டேன். இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படுகிற அத்தனை ரூபாயும் உண்மையாகவே பட்டியல் போட்டு தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். என் போன் நம்பரை இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற 6 சட்டமன்ற தொகுதியிலையா எழுதி போடுவேன். எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம்.